முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளையே, வெற்றி செய்தியை உனக்கு கொடுத்து நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடக்க போதுன்ற சந்தோஷ செய்தியோடு தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். என்னை தொட்ட இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையில ராஜயோகம் ஆரம்பமாக போகுது. நீ என்கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களையும் ஆசீர்வதிச்சு உனக்காகவே உன் கைகளிலேயே தரப்போறேன் என் செல்வமே. நடக்கும் எல்லா விஷயங்களும் நன்மைக்குதான் நீ எப்போது உணர்கிறாயோ அப்போதே உன்னுடைய இந்த வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக தோண ஆரம்பிச்சிடும். அதை விட்டுட்டு எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை, கிடைச்சதும் சரியில்லை வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லைன்னு உன் குடும்பத்தையும் உன்னுடைய வாழ்க்கையும் நினைச்சு புலம்பிக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்காத. நிச்சயமா எல்லாத்தையும் உனக்காக சரி செய்ய உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். விட்டு கொடுத்து போறதுனால நீ வீழ்ந்து போக மாட்டாய் என் செல்வமே. அதே நேரத்துல உன் வாழ்க்கையை தட்டி பறிச்சு தான் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறவனும் இந்த உலகத்துல நிம்மதியாக வாழ நான் விட மாட்டேன். என்னதான் மனிதர்கள் ஆடாத ஆட்டம்லாம் ஆடினாலும், நடத்தாத கூத்துலாம் நடத்தினாலும், கத்தி பேசினாலும், பெருமை பொங்க சண்டையிட்டு பேசினாலும், நான் தான் ஜெயிப்பேன், நான் சொல்றதுதான் சரின்னு ஆணவத்தோடு அதிகாரத்தோடு நடந்துகிட்டாலும் ஒரு நாள் எல்லாமே ஓய்வு பெற முடிவு பெறத்தானே போகுது. எல்லா மனிதர்களுக்கும் வயதாகும். எல்லா மனிதர்களுக்கும் காலமும் நேரமும் மரணத்தை கொடுக்கும். அப்போ கூடுகிற கூட்டம் வந்து சொல்லிடும், அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை சரியா வாழ்ந்தாங்களா இல்லையான்றது. நீயும் அப்படி ஆணவத்தில் ஆடக்கூடிய ஆளாக உனக்கு கிடைச்சதெல்லாம் வச்சு பெருமை பொங்க தேவையில்லாத கெட்ட விஷயங்களை செய்து பகட்டான வாழ்க்கையை வாழக்கூடிய ஆளாக இருக்காத. உனக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமாகும் போது அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பான்மையோடு இருந்துடு. எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டாலே ஏமாற்றங்கள் தானாகவே குறைந்து போய்விடுமே செல்வமே. யாருக்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்வது என்பது மிகவும் கஷ்டமான விஷயம்தான்றது எனக்கு தெரியும். ஆனா அந்த எதிர்பார்ப்பு முழுவதையும் என் பக்கமாக திருப்பு. உனக்கு என்ன வேணும்னாலும் செய்து தர உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் தானே. எதிர்பார்ப்பே இல்லாமல் நீ வாழும்போது ஏமாற்றம்ங்கிற வார்த்தையும் உன் வாழ்க்கை அகராதியில இல்லாம போயிடும். எப்போதும் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காத. அப்படி எதிர்பார்க்கணுன்ற எண்ணம் இருந்ததுன்னா அதை இந்த முருகப்பெருமான் என்கிட்ட வந்து சொல்லு. காரணங்களை சொல்லிட்டு இருக்கவங்க எந்த காரியத்திலையும் ஜெயிக்க முடியாது. ஆனா காரியத்துல ஜெயிக்கணும்னு நினைக்கிற நீ தேவையில்லாமல் எந்த காரணத்தையும் சொல்லி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் செய்யலான்னு தேவையில்லாம அப்புறம் என்ற வார்த்தைகளையும் அடுத்து நாளைக்கு என்கிற வார்த்தைகளையும் உன் வாழ்க்கையில வச்சுக்காத. ஏன்னா நீ ஜெயிக்கணுன்ற துடிப்போட இருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கானதை கேட்கறதுக்கும் உனக்கானதை செய்யறதுக்கும் நான் தயாரா இருக்கும்போது நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பி. இன்னைக்கு இன்றிலிருந்து இப்பொழுதே உனக்கான முயற்சிகளையும் உழைப்பையும் சந்தோஷமாக செய்ய தொடங்கு. உன் மேல அன்பா இருக்க மனிதர்களிடம் நீ விட்டு கொடுத்து இறங்கி போவதில் தப்பே இல்லை. ஆனா உன் அன்பை புரிந்து கொள்ளாத மனிதர்களுக்காக நீ எதையும் செய்யாமல் அவர்களை விட்டு ஒதுங்கி போய்விடு செல்வமே. பிடிச்சதை கிடைக்கும் போது தொலைச்சிட்டு அப்புறமா தேடாத. ஏன்னா உனக்கு பிடிச்சதை தான் இப்போ நான் கொடுக்க போறேன். இப்போ அலட்சியமா இருந்துட்டு அப்புறமா நீ அவதிப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். இந்த உலகத்துல நீ இல்லாம யாரால வாழ முடியாதோ, உன்கிட்ட பேசாம யாரால நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியாதோ அந்த மனிதர்தான் உனக்கான உண்மையான துணை. அவர்களுடைய நட்பையும் அன்பையும் பாசத்தையும் உறவையும் விட்டு விலகிறாதே என் செல்வமே. அது உன்னுடைய கணவனோ மனைவியோ குடும்பத்துல குழந்தைகளோ யாரா வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனா உனக்காக உன்னுடைய அன்பை எதிர்பார்ப்பவரும் உன்னுடைய அன்புக்காக எது வேணுமானாலும் செய்ய தயங்காமல் இருப்பவரும் நிச்சயமாக அற்புதமான சொர்க்கம் போன்ற வெகுமானமிக்க பொக்கிச பரிசுதான். அப்படிப்பட்ட ஒரு உறவை நான் உனக்காக படைச்சு வச்சிருக்கேன். அது யாருன்றத நீயே யோசிச்சு புரிஞ்சுக்கோ. அவங்க உன் கூடவே தான் இருக்காங்க. அவங்க யாருன்றத சீக்கிரமே நான் உனக்கு அடையாளம் காட்டுறேன். மத்தவங்க நம்ம பாரம்னு நினைச்சிட்டா நம்ம கொஞ்ச தூரம் நேரம் கூட அவங்க கூட இருக்கக்கூடாதுன்ற முடிவோட நீ இரு. யாரும் உன்னை பாரம் என்று நினைப்பதற்கு முன்பாக உனக்காக எல்லாத்தையும் செய்யணுமான்னு அவங்க யோசிக்கிறதுக்கு முன்பாகவே நீ அவர்களை விட்டு தூரமாக விலகி போய்விடு என் செல்வமே. அதனாலதான் நீ யாரையும் சார்ந்திருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா எப்படிதான் நல்லவங்களா இருந்தாலும் என்னதான் அன்பா பாசமா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு காலத்துக்கு மேல எல்லாருமே அடுத்தவர்களை பாரம்னு நினைக்கக்கூடிய காலமாக இது மாறிடுச்சு. அதனாலதான் நீ யாருக்கும் பாரமாக இருந்து விடாதே. உன்னால முடிஞ்ச அடுத்தவங்களை உன் கூட வச்சு அவங்களுக்கு தேவையானதை செய்யன்னு சொல்றேன். உண்மையை பேசும் உன்னை சிவிராக பேசுகிறாய் என சில பேர் சொல்லலாம். ஆனா உனக்கானது திமிர் கிடையாது. உண்மையோடு பேசக்கூடிய நீ, உண்மையான வாழ்க்கையை வாழக்கூடிய நீ கம்பீரமா இருக்கிறாய் என்பது எனக்கு தானே தெரியும். யார் உன்னை திமிராக இருக்கிறான்னு சொன்னாலும் நீ கவலைப்பட வேணாம். உன்னுடைய தவறை நீ உணராத வரை
மற்றவர்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்ப. உன்னுடைய தவறு என்ன, உன்னுடைய குறை என்னன்றத புரிஞ்சு மாத்திக்கிட்டீனா யாரும் உன்னை தவறா சொல்லவும் மாட்டாங்க. நீயும் யாரையும் தவறாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. உன்னை புரியாத இடத்துல புரிஞ்சுக்காத மனிதர்கள்ட்ட போய் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட, யார் என்ன வேண்டுமானாலும் புரிஞ்சுக்கட்டும், என்னை பத்தி யார் என்ன வேணுமானாலும் நினைச்சுக்கட்டும்னு அவர்கள் விருப்பப்படியே விட்டுட்டு உன் வாழ்க்கையை மௌனமாய் நகர்த்தி செல்வதுதானே சரியாக இருக்கும். உன்னை பத்தி உனக்கு தெரியும். நீ எதை செய்யறது சரி, எதை செய்யறது தவறு, உன் வாழ்க்கையில என்ன சூழ்நிலை, என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை இருக்குன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காதவங்க, உன் வாழ்க்கையை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காதவங்க யாரோ ஏதோ சொன்னாங்கன்னா அதுக்காக நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? வலியோ துயரமோ கோபமோ எது வந்தாலும் அது உன்னை பார்ப்பதற்கான நேரம் அல்ல, அது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்பதற்கான நேரம்னு புரிஞ்சுக்கோ. மனசுல வலியோ துயரமோ கஷ்டமோ கோபமோ வருத்தமோ இருக்கும்போது மீண்டும் மீண்டும் அதையே யோசிச்சு உனக்குள்ள நீயே உழன்று கொண்டிருக்காமல், இதை தாண்டி வெளியே வந்து உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் என்ன செய்யறாங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றாங்க, அவங்களுக்கு என்ன இருக்கு, கஷ்டம் இருக்கு, பிரச்சனை இருக்குன்னு உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்களையும் அலசி ஆராய்ஞ்சினா உன்னுடைய கஷ்டமோ பிரச்சனையோ உனக்கு பெருசாக தெரியாது. கோபம் வரவேண்டிய இடத்துல வரலேனாலும் அது வீணானதுதான், வரக்கூடாத இடத்தில் வந்தாலும் அது ஆபத்தானதுதான். ஏன்னா கோபம்ங்கிறது உன்னை பாதுகாக்கும் ஆயுதமாக வச்சுக்கோன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒருத்தர் உன்னை கஷ்டப்படுத்தும் போதும் அல்லது உன்னை தவறாக பேசும் போதும் நீ கோபத்தை முகத்துல காட்டிட்டு அந்த இடத்த விட்டு விலகி போகணும். அப்ப கூட அவங்க கூட நான் வாக்குவாதம் செய்யின்னு சொல்லல. நீ அவங்க சொல்றதை ஏத்துக்கல, அதை மறுதளிக்கிறாய், அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய் என்பதை தெரிவித்து விடும் விதமாகத்தான் கோபத்தை உன்னுடைய முகத்துல காட்ட சொல்றேன். கோபப்பட்டு வார்த்தைகள்ல எதையும் வீசிடக்கூடாது. அதே நேரத்துல அன்பாய் பாசமாய் உன்கிட்ட அக்கறையா இருக்கிற மனிதர்களிடத்தில் நீ கோபப்பட்டாலும் அதுவும் பயனற்றதுதான். கோபம் எந்த இடத்துல எப்படி வரணுன்றதை நான் சொல்றதை தெளிவா புரிஞ்சுக்கோ. கோபம் உன்னை பாதுகாக்கும் கேடயமாக மட்டும்தான் இருக்கணும். வாழ்க்கையில யாரையும் ஏமாத்தி ஜெயிக்கணும் நீ நினைக்காத. ஆனா உன்னை ஏமாத்தி ஜெயிச்சவங்களை மட்டும் இந்த உலகத்துல விட்டு வைக்காத. அவங்கள அவங்க கண்ணு முன்னாலேயே நீ ஜெயிச்சு அதற்கான முயற்சிகளை செய்து அவர்களை விட உயர்வான வாழ்க்கையை நீ வாழணும். அதுக்கு உனக்கு துணையா உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் என் செல்வமே. நீ நினைச்ச இலக்கை அடையிற வரைக்கும் கல்லை உன்னை நோக்கி வீசினாலும் சரி அல்லது சொல்லை உன்னை நோக்கி வீசினாலும் சரி, எதையும் காதுல வாங்கிக்காம கலங்காமல் முன்னேறி போயிட்டே இருந்தீனா நிச்சயமா உன்னுடைய வெற்றி எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். நீ நினைச்ச லட்சியத்தை அடைவதை மட்டும்தான் உறுதியாக வச்சுக்கணும். வாழ்க்கையில உனக்கான நேரம் நிச்சயமாக வரும். அப்படி உனக்கான நேரம் வரும் வரையிலும் யார் உன்னை அடித்தாலும் படுத்தினாலும் நான் சொல்றது சாதாரண அடிக்கிற அடிய சொல்லல. உன் மனசை அடிச்சாலும் உன்னுடைய மனதை வேதனைப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் பொறுமையா இருந்து உனக்கான வெற்றியை பெற தயாரான ஆளாக இரு. அதையும் மீறி யாரும் உன்னை கஷ்டப்படுத்தினாங்கன்னா அதை சரி செய்யும் பொறுப்பை உன் அப்பன் முருகன் என்கிட்ட விட்டுடு. எல்லா விஷயங்களையும் நான் சிறப்பாய் நடத்துவேன் என் செல்வமே. உன் கஷ்டத்தையும் போக்குவேன், உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களையும் நான் சரி செய்வேன். பிரச்சனைகள் உன்னை பலமான ஆளாக மாற்றுமே தவிர பலவீனமாக மாற்றாது. அதனால் நீ தைரியமாயிரு, எல்லாமே நல்லதாக நடக்கும்.